ஹாய் ஹலோ வணக்கம். ரவீந்திரா மாதவா டைரக்ஷன்ல அதர்வா நடிச்சு வெளியான படம் தான் தனல். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தனல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளா வந்து ஒரு 6 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போகும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டு வந்து ரோந்து போங்க, போயிட்டு நீங்க காலையில வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனுக்குள்ள சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இவங்க 6 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னடா அப்பாயின்மெண்ட் ஆர்டரவே என்ன நம்ம வாங்கலாம், அதுக்குள்ள வந்து நம்மளை வந்து ரோந்துக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு ரோந்துக்கு உண்டான ஒரு ஏரியாவுக்குள்ள போறாங்க. போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஸ்கேம்னு பாத்தீங்கன்னா, பேங்க்ல கொள்ளையடிச்ச கொலைகாரங்க வந்து அந்த ஏரியாவில தான் டேரா போட்டு தங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கொள்ளையடிச்ச பேங்கினுடைய ஆளுங்களை போலீஸ்காரங்க சில பேர் கொன்றுவாங்க. அந்த கொன்னவங்களுடைய தலைவன் தான் அந்த ஏரியாவில் இருப்பாப்புல ஒரு ரவுடிங்களை வச்சுக்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய கொலை கும்பல்கிட்ட இந்த 6 அப்பாவி போலீஸ்காரங்களும், அதாவது வந்து கான்ஸ்டபிளா ஜாயிண்டே என்ன பண்ணல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன கையில வாங்கல, ஆனா இந்த போலீஸ்காரங்க 6 பேரும் போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய அவங்களுக்கு இடமும் தெரியல, இருக்கிற இடமும் தெரியல, போன்ல டவரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த கொலகாரங்க கிட்ட இருந்து இந்த 6 கான்ஸ்டபிளும் வெளியே வந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அவங்களோட உண்மையான ஸ்கேம் தான் என்ன விஷயத்துக்காக அந்த போலீஸ்காரங்களை அவங்க வந்து சிறைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த தனல் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் கிரைம் த்ரில்லர் டிராமா. ஏன்னா அதர்வா நடிச்சு ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அதர்வா நடிச்சு வெளியான படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன பார்த்தீங்கன்னா 100, 100 இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் பரபரப்பா இருக்கும். செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா பரபரப்பா இருந்தாலும் செகண்ட் ஹாப் நம்ம ஓகே ரகமா போய் அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்திருப்போம். இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அவர் நடிச்ச நிறைய படங்கள் சர்க்கிள் விழுந்தால் கூட இந்த படம் வந்து தனல் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆவரேஜா கொண்டு போய் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, வில்லன் வந்து ஓப்பனிங் சீன்லயே அது சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பரபரப்பான சீன் அந்த சீனை கொடுத்துருப்பாங்க வில்லனுக்கு. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு 6 பேர் போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் தலை வெட்டிடுறாரு போலீஸ். அது குறிப்பா மெயினா அந்த படத்துல ஒரு காமெடி நடிகர்களுடைய தலை வெட்டும்போது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்க முடியாத ஷாக்கிங்கான சீன். சவரிங் ஆயிட்டேன். உண்மையில நல்லா இருந்துச்சு அந்த சீன். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன்கள் தான் இவங்க வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 6 பேர் உள்ள மாட்டுறாங்க. மாட்டும் போது ஒரே இடத்துல படம் சுத்திக்கிட்டே இருக்குது. அப்படியே எங்கேயுமே நெவர்ல. இந்த சந்துக்கு போறாங்க, அந்த சந்துக்கு போறாங்க, வில்ல அங்க போ இங்க போ அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒன்று போலீஸ் கண்ட்ரோல் ரூமா டாய் பண்ணணும், அவங்களுக்கு எப்படியாவது நம்மளுக்கு ஒரு வாக்கி டாக்கி வேணும், எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னே தான் புரட்டிட்டு இருக்கிறத தவிர, இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த தனல் படம். தனல் அப்படின்னா நம்ம என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்திருப்போம். தனல் பண்ண அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டனல்னா அதாவது வந்து ஒரு பாதாள சாக்கடை போகக்கூடிய ஒரு அந்த சந்து இருக்கு, சப்வே, அதைத்தான் இவங்க தனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாதாள சாக்கடை தனல் தான் இவங்க வந்து கிளைமேக்ஸுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த படம் ஃபுல்லாவே ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து முழுமையா பார்த்து ரசிக்க முடியல அப்படிங்கறத உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து போஸ் வெங்கட் கூட ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு சில சீன்கள் பண்ணியிருப்பாரு. அவருடைய டீம் தான் ஃபர்ஸ்ட் அந்த வில்லன்களை பிடிப்பாங்க. அவங்களுடைய தலைவனை பிடிக்கிறதுக்கு வர முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அப்பயே கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லன் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது பாத்தீங்கன்னா, வில்லன் வந்து இந்த படத்துல ஹீரோவா இருக்கிற கிளைமேக்ஸ்ல. ஏன்னா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து போலீஸ் நம்ம அதர்வா தான் ஹீரோ. அவரை தாண்டி வில்லன் வந்து ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து உண்மையிலே வில்லன் நல்லவனா இல்ல கெட்டவனா, அதாவது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து கடன் கொடுக்கல, கடன் கொடுத்துட்டு வந்து வட்டி வசூல் பண்றாங்க, அதிகப்படியா வசூல் பண்றாங்க, விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்காக ஒரு குரூப் போய் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியில வந்து சிட்டில வேலை செஞ்சுக்கிட்டு
அந்த குரூப் வந்து பேங்க்ல போய் அதே பேங்க்ல கொள்ளையடிச்சு அதே பேங்க்ல போய் பணம் கட்டிட்டு வரதெல்லாம் உண்மையிலே இந்த படத்துல இது சினிமாவுக்கு பொருந்தும், நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள் நிறைய வந்துருச்சு, அதனாலதான் எங்க விவசாயம் பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதெல்லாம் 100% உண்மைதான். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இப்ப அப்படிதான் சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா விவசாயத்தெல்லாம் அழிச்சு கார்பரேட் கம்பெனி கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவை என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நாட்டினோட மண்ணோட வளத்தையும் இந்த என்னென்ன அவங்களுக்கு கனிமங்களையும் மலைகளையும் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம். அதைத்தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. சொல்ல வந்தவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ராபரி கூட வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பரபரப்பாகவும் சஸ்பென்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனுடைய போர்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வில்லன் இதுக்காக போய் ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. படம் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இரவுல நடக்கக்கூடிய அந்த கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிராஜடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் வில்லன் வந்து கில்லவனா கெட்டவனாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்களே படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.